ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து ரேங்கிங் ஆஃப் கிங்ஸ்ன்ற சீரிஸோட எபிசோட் 16 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் வழக்கம் போல தரமா தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ண பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ண பார்த்தா அதுவே எனக்கு போதும். பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஸ்வாட் இமேஜ் போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சு எத்தனை பேருக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கா. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். கிங் ஜேஸ்டவும் நான் இந்த மிராஞ்சாவை கொல்ல போறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அப்பதான் தோமாசம் யார் இது உனக்கு தெரியுமா டாக்குறோ? எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. போஜி கிட்ட கேஜியும் கேட்க போஜியும் யோசிக்கிறான், ஒருவேளை அவங்க தான் மிராஞ்சாவோ அப்படின்னு மனசுக்குள்ள பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. அப்ப அவனோட நானான ஒரு கட்டத்துல மிராஞ்சோ அழிக்க பார்த்திருக்கா. அழியிற தருவாயில இருக்கும்போது நம்ம ஹீரோவோட அம்மாவும் அம்புகளால குத்தி இருக்கும் போது அவங்களும் என்னோட பையனை விட்டுரு மிராஞ்சோ, என்ன வேணும் பண்ணிக்கோ, தயவு செஞ்சு என்னோட பையனை மட்டும் கொன்றாத அப்படின்னு அவங்க கேட்க அதெல்லாம் அவங்க கண்டுக்காம அப்ப கூட தூரத்துல தன்னோட கண்ணாடி மூலியமா சிக்னல் கொடுத்துருக்காங்க. இப்ப தெரியுதா அந்த கண்ணாடி எதுன்னு? அந்த கண்ணாடியால சிக்னல் கொடுக்கவும் அந்த ஆப்போசிட்ல இருக்கிற ஆளுங்க ஒரு காப்ளின் படையை வச்சு அம்பு மழைய பொழியவும் இன்னொரு பக்கம் இந்த இடத்துல போஜியோட அம்மாவும் போஜி அம்மா விட்டு எங்கேயும் போயிடாதப்பா, இங்கே இருன்னு அப்பதான் நீ பாதுகாப்பா இருப்ப அப்படின்னு சொல்லவும் அவன் கொஞ்சம் கண் கலங்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அம்பு மழையா பொழிஞ்சு அவங்கள சர்ற மாதிரியே குத்த ரத்தமும் அப்படியே தண்ணி மாதிரி அந்த இடத்துல தேங்குது. அம்பு மழை பொழியுது நின்ன உடனே போஜியும் திறந்து பார்க்க அவங்க அம்மா செத்து கிடக்குறாங்க. கூடவே இன்னொரு பக்கம் மிராஞ்சோவும் மேல இருக்கும் போது அவன் இதை பார்த்துன்னு இருக்க அந்த சமயத்துல திடீர்னு ஒரே ஒரு அம்பு மட்டும் அவங்களையும் தொலைக்குது. பார்த்தா இவங்களுக்கு சிக்னல் கொடுத்து அதே ஆளு இவங்க போட்டு தள்ளணுன்ற நோக்கத்தோடு தான் வந்திருக்காங்க. அவங்களையும் போட்டு தள்ளிடுறானுங்க. இவங்களுக்கே துரோகமா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே விழும்போது நம்ம ஹீரோவும் யாருடாதுன்னு பார்க்க அப்ப திடீர்னு அவங்களுக்கு முன்னாடி அந்த டெவிலும் அந்த இடத்துக்கு வந்திருக்கும். அதோட காலை மட்டும் தான் அவன் பார்த்திருப்பான். அன்னைக்கு ஹீரோவும் அந்த நபர் தான் மிராஞ்சாவா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு கண் கலங்க, என்னடா போஜி தெரியுமா அப்படின்னு இவங்க பார்க்க மிராஞ்சா உங்களுக்கு யாருன்றது தெரியல, அதனால நான் அழிச்சா கூட உங்களுக்கு எதுவும் கவலை கிடையாது. ஆனா கிங் பாசஸுக்கு அது பிரச்சனையா இருக்கிறதுனால கண்டிப்பா அவன் வந்து என்னை எதிர்ப்பான். அதனால கண்டிப்பா நான் பாசஸையும் கொல்ல வேண்டிய அவசியம் வரும். என்ன நினைச்ச கிங் பாசஸுக்கு தான் மிராஞ்சா யாருன்ற விஷயம் தெரியும். சரி அது போகட்டும், என்னோட வேலையை ஆரம்பிக்கலாம். சிப்பாய்களே ஈகனை சிறைச்சாலை கூட்டும் போக ஹீரோவும் அவனை போய் காப்பாத்தாலும் போக உதவாக்கற அவன் ஒரு சிறை கைதி, அவனை நீ காப்பாத்த பாக்குறியா அப்படின்னா நீயும் தானே சிறைக்கு போவ. கெஜியும் அவன் குற்றவாளி என்ன எப்படி என்ன செஞ்சான்? ஈகன் உண்மையிலேயே ஒரு போர் வீரன் தெரியுமா? என்னோட சிப்பாய்கள்ல ஒருத்தன். என்னோட சின்ன வயசுல நான் எங்க அப்பாவை எதிர்த்து நாட்டை கைப்பற்றதுக்காக போரிட்டேன். நான் அதுக்குன்னு தனியா ஒரு கூலி படையவே உருவாக்கினேன். அதுல ஈகனும் ஒருத்தன். அவன் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நினைச்சேன். ஆனா எங்க அப்பாவுக்கு துணையா இருக்கிற ஆளுங்களோட பிறப்புல பிறந்தவன் தான் அவனும். அப்ப பார்த்தா காப்ளின் இனத்தை சேர்ந்தவன் தான் அவனும். ஆனா இந்த கூலி படையில இருக்க ஆளுங்க அந்த காப்ளின் இனத்தை அழிக்கிறதுக்காக அந்த இனத்துல இருக்க ஒரு குட்டி பையனை போட்டு சித்திரவதை பண்றாங்க. இதை பண்ணா கண்டிப்பா அவனை வெளியே வருவானுங்க. இதெல்லாம் ஹீகனும் பார்த்து கண் கலங்கி என்ன பண்ண முடியாம முடிக்கிறான். அவனுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா இவனுங்க கேவலமா இப்படி நடந்துக்கிறானுங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த குழந்தைய காப்பாத்த அந்த காப்ளின் கூட்டமே போருக்காக வருது. அவனுங்களே அவ்வளவு பாசமா இருக்கும் போது இந்த ஜென்மங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. ஹீகன் இது எல்லாமே வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல அந்த காப்ளின் இனத்தை சேர்ந்தவங்க இவனை நோக்கி வரவும் செட் பண்ணி வச்சிருந்த ஒவ்வொரு டிராப்லயும் அவங்க மாட்டிக்கிறாங்க. டோட்டலா ஒரு குரூப்பை காலி பண்ண இதை பார்த்து தயங்க நிக்கிற ஆளுங்களை மேல இருந்த அம்புகளால கொள்றாங்க. இதெல்லாம் இன்னொரு பக்கம் பார்த்து இவனுங்களும் என்ஜாய் பண்ண ஹீகனுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. ரொம்ப மன வருத்தத்தோட உச்சிக்கே போயிடுறான். இன்னொரு பக்கம் அந்த காப்ளின் குழந்தை இதை பார்த்து ரொம்பவே கண் கலங்குது. ஹீகன் மன வளைச்சல் ஆயிட்டு அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கொல்ல ஆரம்பிக்கிறான். தன்னோட வேலை பார்த்த எல்லாரையுமே தான். இதை பார்த்துட்டு ஒரு கட்டத்துல அவனுங்களும் பயப்பட கடைசியா பாத்தாள உலகத்தோட முன்னாள் தளபதி அவரும் ஹீகனை எதிர்க்க ஹீகன் அதோட தோத்துறான். நாங்க எப்படியும் ஜெயிச்சிட்டோம். ஆனா ஹீகன் அந்த போர் முடிவுல எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் தான் அவன் ஒரு சிறை கைதியா மாறிட்டான். ஹீகன் கண் கலங்கி நிற்க அந்த டைம் தேஸ்தாவும் அந்த வயசுலயே காரணம் இல்லாம அவனோட கண் முன்னாடி அந்த காப்ளின் குழந்தைய கொண்டுறான். இந்த கேவலமான ஜென்மங்களும் அதை பார்த்து சிரிக்குதுங்க. இதனோட உச்சகட்டமா ஹீகன் கோவத்துல இருக்கான். ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம தேஸ்தாக்கு இந்த கொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் நினைச்சிருந்தா உயிரோட விட்டுருக்கலாம். ஆனா இவங்க முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி பண்ணணும்ன்றது அவனோட வலுக்கட்டாயம். இன்னொரு பக்கம் தளபதி இதை பார்த்து சோகமாக இப்ப அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஹீகன் ஏஞ்சி நம்ம தேஸ்தாவை அடிக்கிறதுக்காக போறான். தேஸ்தாவும் ஹீகன் உண்மையிலேயே உன்னோட கோவத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. உண்மையை சொல்றேன், உண்மையிலேயே அன்னைக்கு என் மேலதான் தப்பு. ஆனா எனக்கு வேற வழி இல்ல. ஆனா அந்த போர்ல நான் எந்த தர்மம்ன்றது பார்க்க கூடாதுரா, நமக்கு அப்போதைக்கு வெற்றி தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மின்னல் சக்தியை பயன்படுத்த போக ஹீரோ சடனா யாரடா கொல்ல பாக்குறேன்னு சொல்லிட்டு அவன் உள்ள வந்து அந்த இடி மின்னலே வாங்கிடுறான். இதை பார்த்து தெஸ்தாவால தாங்க முடியல. யாரா இவன் இந்த உதவாத பையனை நம்ம கூட இப்படி பண்ணுதுன்றது பாக்குறான். போஜி கலெக்டர்ல ஆமா அப்படின்னு இவனுங்க எல்லாம் வாய்ப்பாளுங்க. தெஸ்தாவும் கடுப்பாயிட்டு டேய் என்ன பிரச்சனை பண்ண வரியா, உனக்கு கொடுக்கணும் அடியே அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதத்தை எடுக்க யோ இல்லையா சொல்றத கேளியா அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதத்தை கீழே போட டேய் என்னடா சொல்ற ஒண்ணுமே புரியல, டேய் எனக்கு வழி கொடுக்குறா நான் தானே அந்த இடத்துல முக்கியமானவன் அவங்கள போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓட நல்லா புரிஞ்சது. போஜியை பத்தி அவங்க கூட சண்டை போற விருப்பமே இல்லையா. தயவு செஞ்சு ஹீகனை இந்த இடத்துல விட்டுப்பாங்க, அவன் ஒன்னும் சிறை கைதி கிடையாதுன்றான். அவனோட நண்பன் ஆயிட்டானா இப்போ. தெஸ்தாவும் அந்த ஸ்வாடு டெஸ்பா குத்தானா ஆமா அவர் கத்து குத்தாரு, இதை கொடுத்தாரு அவர் தான். ஓ அப்படியா நண்பன்ற ஒரு வார்த்தை கேட்டு ஈகனும் பயப்புலகு. டெஸ்பாவும் டென்ஷன் ஆயிட்டு என்னடா நண்பன் பண்றீங்க, சரி ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்பா கிட்ட டெலிபதி மூலியமா பேசுறான். டெஸ்பா பாதாள உலகத்துல நீ ஒரு குட்டி பையனுக்கு பறிச்சு கொடுத்தியா, அவன் இப்ப என்கிட்ட இருக்கான், அவனை நான் என்ன பண்றது, அதுக்காக தான் உங்ககிட்ட கேட்கறேன், உண்மையை சொல்லு. ஆமா ஆமாண்ணா நான் தான் அவனுக்கு ட்ரெயினிங் கொடுத்தேன், உண்மையை சொல்லுங்க. அவன் தான் உங்களுக்கு மாணவனா? அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல என்னோட எனர்ஜி நான் வேஸ்ட் பண்ண விரும்பல, ஏன்னா கிங் பாஸை எதிர்த்து நான் போராடணும். இல்ல என்ன இருந்தாலும் அண்ணா
ஆனா நீங்க அந்த பையனுக்கு செட் ஆக மாட்டீங்க. உங்களோட சக்தி கிங் பாசஸ்க்கு தான் ஒர்த்தானது. அதனால கவலைப்படாதீங்க, இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்களோட அண்டர் வேர்ல்டுக்கு போங்க. நம்ம பண்ண பிளான் படி அந்த டீமன் கிட்ட இருந்து வரத்தை வாங்கி நம்மளோட தம்பியை காப்பாற்றணும், கூடவே மிராஞ்சாவை கொல்லணும். கிங் பாசஸ் வழியில வந்து அவரையும் போட்டு தள்ளணும். இதுதான் முடிவு. சரி, அப்ப நான் கிளம்புறேன், இதுக்கப்புறம் நீயே பாத்துக்கடா அப்படின்னு டெஸ்பா கிட்ட அவரும் சொல்ல, சரி நாங்க இந்த இடத்துல கிளம்புறோம், ஆனா ஈகனை நான் கூட்டு போவேன். என்னதே கூட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெப்பன் எடுக்கு. அப்ப ஈகனை பார்த்து அப்புறம், ஈகன் இனில இருந்து என்னோட படையில நீயும் ஒரு ஆள் தான், நான் உன்னை திரும்ப வேலையை சேர்த்துக்கிறேன். இதை கேட்ட எல்லாரும் ஷாக்காக. அதுக்கப்புறம் பிளாஷ்பேக்ல இந்த கொலைகள் எல்லாமே லம்ப தேஸ்பாக்கு ஆகல சுத்தமா. அதனால கோவத்துல அவனும், அண்ணா நீயும் அப்பா மாதிரி தான்றதை நிரூபிச்சுட்டல, கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்ல, எப்படி அவங்களை கொல்றதுக்கு தோணுது, ஒரு குட்டி குழந்தைய கூட பார்க்காம கொள்ற. ஆனா உனக்கே தெரியும் தேஸ்பா, நம்மளோட அப்பாவை எதிர்க்கணும்னா இந்த கூலிப்படை எனக்கு தேவை. இவங்களுக்காக எது வேணா பண்ணா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் ஒவ்வொரு பொருளையும். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல தெரியுமா, போ இதுக்கப்புறம் நீ ஆக்டிவ் பண்ணு, நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கிளம்புனவன் இதை பார்த்து காண்டா வர இன்னொரு பக்கம் தேஸ்தாவும். அப்போ இன்னொரு சகோதரனான அப்போதைய தளபதி, இவனோட நேம் நான் அப்புறமா மென்ஷன் பண்றேன், அவரும் அண்ணா என்ன இருந்தாலும் தேஸ்பாக்கு இதெல்லாம் ஆகலதான், உண்மைதான். அது மட்டும் இல்லாம ராஜ்யத்துல இந்த மாதிரியான பல குழப்பங்கள் இப்போ வந்துதான் இருக்கு, கூடவே போறோம், இப்போ முடிவுக்கு வரும். அது மட்டும் இல்லாம கவலைப்படாத, எந்த சமயத்துல நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உனக்கு துணையா நான் இருக்கேனா. ஆனா கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு படை வச்சு கிடையாது, நான் நமக்கான ஒரு அன்பான ஒரு படையை உருவாக்க போறேன். அதுல எல்லாருமே சந்தோஷமா போர் பண்ணுவாங்க, ஒருத்தர் நாயத்தோட நடந்துப்பாங்க. அதனால கவலைப்படாதீங்க, நான் அதை செய்யறேன் அப்படின்னு அன்னைக்கு சொன்னவன் தான். அதுக்கப்புறம் தான் உலகத்திலே சிறந்த சிப்பாய் படையை அண்டர் வேர்ல்டுல உருவாக்கி இருப்பான். அந்த சிப்பாய் படையில அது இருக்காங்க பாரு ஈகன், அவனும் இருப்பான். ஏன்னா அவன மணி மனசை கொண்ட ஆட்களை தான் நான் இதுல சேர்க்க போறேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு சொன்னவன் தேஸ்தாவும் ஒத்துப்பான். அவனோட கனவு நினைவாக்கத்தாக தான் இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயத்தை இவங்கிட்ட கேட்டிருப்பான். இவனும் யோசிக்க இன்னொரு பக்கம் ஹீரோ ஆனதுக்கு அனுமதிகளை அவனும் எதிர்க்கிறதுக்காக பாக்குறான். ஆனா ஈகன் விட்டு கொடுக்காம தனக்காக இவ்வளவு பண்ணவருக்காக நான் எதனா ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு அவனும் தடுக்கிறான். ப்ளீஸ் சண்டை போடாதீங்க, என்னைக்கா இருந்தாலும் என்னோட மனசு உங்களுக்கு தான். கெஜியும் ஈகனோட மனசு எப்பவுமே உனக்கு தானா போஜி, அவனை காப்பாத்துறதுக்கு நன்றி சொல்றான். ஈகனும் கண் கலங்குற ஆனந்த கண்ணீர், டேய் ஆனந்த கண்ணீர் விடுறதுல டைம் இல்ல, நான் கிளம்ப போற வரியா இல்லையா, அவன் என்ன கொத்துக்கதையா போட போற, இப்படி கண்கள் அழுகுற. ஆமா இதெல்லாம் பண்ணாலும் பண்ணுவான் அவன். கிங் தேஸ்பா அச்சோ டேய் நீங்களா எங்க இருந்து வரீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மான்சர் பார்க்க, மான்சர் சந்தை இனத்தை சேர்ந்தது எல்லாமே நம்ம தேஸ்தா வாட்டக்கு போன தலைமை எதுவுமே பண்ணல, கம்முன்னு இருக்கான். இவங்கள ஷாக்காக, இதுங்களோட வலியும் எனக்கு புரியுது, என்ன இதுங்க என்னோட நாட்டை சேர்ந்துதுங்க, அதனாலதான் இதுங்களை நான் எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் அதுங்களை இவன் அட்டாக் பண்ணதை பார்த்துட்டு அதுங்களை விட்டுதுங்க கம்முன்னு. அதுக்கப்புறம் எல்லாரையும் ஓட்டுன்னு அண்டர் வேர்ல்டுக்கு கிளம்ப பாக்குறான். அதுக்கப்புறம் தேஸ்தாவை எல்லாரையும் ஓட்டுன்னு பார்க்க ஹீரோக்கு உணர்த்தியா பொங்கிடுது, இவன் உண்மையான தலைவன் மாதிரி நடந்துக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்து முன்னாடி ஹீரோனும் டாட்டா காமிக்க, ஹீரோவோ டாட்டா காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த இடத்துல டோமாஸும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு ஓடி போக, இவனோட மன்னிப்பு கேட்கும்போது ஹீரோவால முடியல, அவன் சுத்தமா திரும்பிக்கிறான். இவங்க மூஞ்சி பார்க்கறது கூட பிடிக்கல போல அவனுக்கு. அவன் தலையில வச்சுக்கணும் பயப்படுறான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு அழுவ. முட்டாள்களா என்னடா மன்னிப்பு கேட்கறீங்க, அவன் மனசு கரையாதுரா, நீங்க தான் துரோகம் பண்ணீங்க, நீங்க ஏதாவது இதுக்கு பொறுப்பேற்கணும். அக்குறவா யார் நீ, நான் தான் போஜியோட நண்பன். போஜியோட நண்பனோ, போஜிக்கு நண்பன் இருக்கானா, சந்தோஷம். முட்டாள்களா நீங்க பண்ண ஒவ்வொரு காரியத்திலையும் நான் தான்டா போஜியை காப்பாத்துனேன் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இவனு கண்களை. போஜி கிட்ட கெஜியும், என்ன போஜி இவனை மன்னிக்கிறியா இல்லையா வெறுக்கிறியா. ஹீரோவும் அவனை பார்க்க பழைய நினைவுகளை யோசிச்சு பாக்குறான். அதோட மனசு கேட்க வந்ததோட, டேய் முட்டாள்களா என்னடா மன்னிப்பு கேட்கறீங்க, அவன் மனசு கரையில பறகிறா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பு. அதுக்கப்புறம் போஜி ஸ்பீடா போக, என்னடா இது அதுக்குள்ள அவ்வளவு தூரம் போயிட்டால், உண்மையிலே தனக்குள்ள அவ்வளவு திறமை வலிச்சு வச்சிருக்கான், இதெல்லாம் தேஸ்பாதா காரணம், போஜி இருறா வரேன். அதுக்கப்புறம் அவனு வந்துட்டு போக, போஜி எவ்வளவு ஸ்பீடா வந்து நானே பார்க்க முடியல, உன்னால எவ்வளவு ஸ்பீடா போக முடியும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, வரியா ரேஸ் வச்சுப்போம், யார் ஃபர்ஸ்ட் போறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்க இதுல. அதுக்கப்புறம் அவனு அந்த ஸ்பீடா போக இவனும் போறான். ஒரு பக்கம் அக்குறவன் விட்டு கொடுக்காம அவனை பாக்குறான். என்ன அக்குறோம் என்ன யோசிக்கிறேன், அதுவா மாஸ்டர் டோமாஸ் ஏன் கவலைப்படுறீங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள் அவரோட மனசு கரைஞ்சி நம்மள கண்டிப்பா மன்னிச்சு விடுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதுக்காக தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணணும். உண்மையாவா சூப்பர், ஏன் கலங்குறீங்க, வாங்க நமக்கு கொடுத்த வேலையை முடிச்சிட்டு கண்டிப்பா அவருக்கு உதவணும்ல. சரி சரி. அதுக்கப்புறம் அவனுங்களும் அந்த இடத்துல கிளம்பு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இப்ப கிண்டத்துக்கு மேல சிட்டியில தளபதியும், இலவச தேஸ்பா என்னோட ஆளுங்களுக்கு சிகிச்சை கொடுத்துட்டேன், நல்ல விஷயம் தான், அடுத்தது என்ன பண்ண போறோம், இரு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு தொடாம யோசிக்கும் போது திடீர்னு பார்த்தா நம்ம ஓகேனோ கண் முடிக்கிறான். கண் முடிச்சு ஒரு சைக்கோ மாதிரி இவங்களை பார்க்க, அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், நம்ம பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகான்ல ஆல் வச்சுங்க, அப்பதான் நான் போற வீடியோல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் தரமா இருக்கும். ஃபைனலா ஓகே திடீர்னு ஏஞ்சிருப்பான் மயக்கத்துல இருந்தவன். ஓகேனோட உண்மையான பேரே இம்மோர்டாலிட்டி, அதாவது சாகாமரம் பெற்றவன். அதனாலேயே அவனுக்கு எந்த விதமான உணர்ச்சிகளும் கிடையாது, காட்டு மிராண்டி மாதிரி நடந்துப்பான். இதுக்கப்புறம் இவனுங்க பண்ண போற அட்டகாசம்லாம் மோசமா இருக்கும், அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.